வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ப்ராக்லியே தான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் எடுத்துக்கணும் இல்லை, குழந்தைங்க உட்பட எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்னு நிறைய இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட ஏன் சப்புன்னு சாப்பிடணும், காரசாரமாக இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க. இது செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ராக்லியும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது மேலே தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ண விட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா சூப்பரான காரசாரமான நம்ம ஊர் ஸ்டைல் ப்ராக்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.